இதுவரைக்கும் நான் இதே கேமரா செட்டப்லயே போயிடுவேன்னு நெனைக்கிறேன். கேமரா இங்க, வியூ ஃபைண்டர் இங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 19. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் கடன். கண்டென்ட் இல்லாமல் பேசின டாப்பிக்கே பேச வரேன்னு பார்க்காதீங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டெப்ட் ட்ராப்லேருந்து வெளியில் வரதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றிலாம் பேசியிருப்போம். அண்ட் ஓவரால் கடன்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணுன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். நான் மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டுமே போடுற சில ஸ்பெஷலைஸ்ட் சேனல்ஸுமே இந்த ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். என்னதான் இவ்வளோ பேர் கிராஃப்ஸு கம்பேரிசன்ஸ்னு இவ்வளோ எஃபெக்டிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எடுக்க கஷ்டப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு வீடியோ இந்த கேப்பை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன முயற்சியா தான் இருக்க போகுது. So let's go to the show. கடனில் இருக்க 2 டைப்ஸ், அதாவது நல்ல கடன், கெட்ட கடன். இதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுலேருந்து சில ரெஃபரன்சஸ் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபினான்ஸ் பற்றி மட்டுமே பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஸ் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற நிறைய யூடியூபர்ஸ் மிஸ் பண்ணுற விஷயமே என்னன்னா, இந்த டிஃபரன்ஷியேஷனே காமன் பீப்புள் நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அரௌண்ட் their 30s. இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ் வீடியோஸோட ஒரு பிக்கஸ்ட் ட்ராபேக்னு கூட இதை சொல்லலாம். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏர்லி 20s பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக அடுக்கியிருப்பாங்க. வீடியோ பார்க்குற ஆள் ஆல்ரெடி சில கமிட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸாக அவங்களுக்கு நிறைய விஷயம் ரிலேட்டே ஆகாது. அப்போ என்ன ஆகிடும்னா, நம்மளால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ஓவர் கமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவங்களுக்கு அந்த வீடியோ ரிலேட்டே ஆகாது. மேபி 10ல் 1-2 பேருக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த அதர்ஸ் வில் ஸ்கிப் ஓவர் இட். மேபி அதனால கூட இந்த நாலேஜ் கேப் பெரிய லெவலில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுக்குற யூடியூபர்ஸ்லேருந்து யாராக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடு வாங்காதீங்க, அதாவது வீடை கடனில் வாங்காதீங்க, அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது கொடுக்குற ரிட்டர்னில் ஃபியூச்சரில் உங்களால் ஒரு வீடும் வாங்க முடியும், உங்ககிட்ட ஒரு பெரிய அளவுக்கு கேபிட்டலும் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. சேம் ஸ்டோரி ஃபார் கார்ஸ். கடன் வாங்கி கார் வாங்காதீங்க, அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு கேப் புக் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிறதும், வருஷம் வீடு மாத்துறவங்களுக்கு தான் இதோட வழி புரியும். இன்னைய டேட்ல இவங்க சொல்ற மிஸ்டேக்ஸ்ல நிறைய விஷயம் பேசிக் நீட்ஸ்குள்ள வந்துடுச்சு. அட் த சேம் டைம் நாமளும் ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் guys. எமர்ஜென்சிக்கு கார் வேணுன்ற இடத்துல ஒரு நல்ல யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கலாம், which will serve the purpose well. ஆனா இதுல பிரஸ்டீஜ் பார்த்துட்டு நான் வாங்கினா எஸ்யூவி வித் சன்ரூஃப் தான் வாங்குவேன், புது கார் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறது நல்லதில்லை. பல்லு இருக்கவங்க பக்கோட்டா சாப்பிட்டோம், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதுல தப்பே கிடையாது. எஸ்பெஷலி when it comes to handling our personal finance. இதே லாஜிக் தான் வீடு, மொபைல், அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும், எமோஷனல் நீட் ஆர் பர்சனல் நீடு கூட இருக்கும். அங்கே நம்ம ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கு என்ன தேவை அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர, சொசைட்டி நம்ம மேலே என்ன புஷ் பண்ண ட்ரை பண்ணுதுன்றதை கொஞ்சம் ஒதுக்கிக்க ட்ரை பண்ணணும். மேபி இந்த டிப் தான் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு புஷ்ஷாக கூட இருக்கலாம், நம்மளோட ஃபினான்ஷியல் கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு. இந்த சொசைட்டல் ஒரு பியர் ப்ரெஷரோட ஒரு உச்சபட்ச எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடனில் ஐஃபோன் வாங்குறது, பேசிக்காக இஎம்ஐல ஐஃபோன் வாங்குறதுன்றது. உங்களுக்கு ஒரு ஃபோன் நீடு இருக்கும். ஆப்வியஸா இந்த ஏஜ்ல போயிட்டு நீங்க பேசிக் ஃபோன் வாங்கிக்கலாமேன்ற மாதிரிலாம் யாரும் சொல்ல போறது இல்ல. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் நீட் ஆஃப் த ஹார். அங்க ஐஃபோன் தான் வேணுன்ற மாதிரி ஒரு செல்லிங் ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, ஐஃபோன் இருந்தால் தான் யூ வில் கெட் பெட்டர் கான்டாக்ட்ஸ், உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் டீல்ஸ் கிடைக்குன்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு சைட்ல இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸே பார்த்தீங்கன்னா அது தெரியாமலே அவங்களே அந்த பிராண்டுக்கு ஒரு அன்பெய்டு பிராண்ட் அம்பாசிடராக மாறதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சில நெகட்டிவ் சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி பிக் பண்ணி யூ கேன் பேசிக்கலி த்ரோ them அவுட். அந்த பீப்புளை சொல்லலை, அவங்க கொடுக்குற இந்த மாதிரி ஒரு பயஸ்டான ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பிங்க. அகெயின், என்னதான் எனக்கு ஆப்பிள் பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் ஐஃபோனில் ஜென்யூனாக சில நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் வாங்குற எத்தனை பேர் அந்த ஃபீச்சருக்காக தான் ஃபோன் வாங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் தெரியாது, ஜஸ்ட் அந்த லோகோ நானும் ஐஃபோன் வச்சிருக்கேன்ற ஒரு ஷோக்காக தான் வாங்குறாங்க. அந்த இடத்துல ஸ்மார்ட் ஃபோன் நீடுக்கு எவ்வளோ நல்ல ஃபோன்ஸ் இருக்குது, அதில் போகலாம். ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சீப்பராக கூட கிடைக்கும். நீங்கள் கடனில் வாங்குறீங்கன்றதுனால தான் சொல்கிறேன். இஃப் யூ ஹேவ் ஃபுல் அமௌண்ட், உங்களுக்கு என்ன ஃபோன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கார் வேணாலும் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிற எத்தனையோ மிடில் கிளாஸ்க்காக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் இந்த கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதுமே பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஃபார் தெம். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். லைக் சர்ப்ளஸாக அமௌண்ட் இருக்கிறவங்களும் ப்ராப்பரான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். இட்ஸ் குட் ஃபார் தெம். இட்ஸ் குட் ஃபார் பேசிக்லி எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு ஹேண்டில் தேர் ஃபினான்ஸ் வெல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது முழுக்க மிடில் கிளாஸ் டு ரைஸ் தேர் பார்
ஆன் பேசிக் நீட்ஸ். நான் பேசிக்னு சொல்றது இங்க வீடு, கார், ஒரு நல்ல மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். ஸோ ஒன் வே ஆர் அதர் மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு நிறைய இடத்துல இப்போ இருக்க டேட்ல நமக்கு கடன் ஒரு கை கொடுக்கும் தோழனா தான் வரப்போகுது. அது தோழனா இருக்க போதா இல்ல எதிரியா இருக்க போதான்றதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதுதான் அந்த நல்ல கடன் கெட்ட கடன் டிஃபரன்ஸ்லாம். பட் நான் கடன் வாங்கிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. லைக் ஃபியூச்சருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ பேர் ஆசைப்படுறாங்க. லைக் தங்கத்தில் போடலாம், லேண்டு, ஸ்டாக்ஸு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒருத்தவங்களுக்கான பர்சனல் சாய்ஸஸ் தான். ஆனால் இங்கே வர பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா, என்கிட்ட ஆல்ரெடி கடன் இருக்கு, நான் இப்போ போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நான் கடன் தானே ஃபர்ஸ்ட் அடைக்கணும். அப்படி தான் நம்ம இவ்வளோ நாள் பேசியிருக்கோம். நிறைய பேர் அப்படி தானே சொல்றாங்க. ஸோ இந்த டைலாமாவை கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கலாம். அதுக்கு பேர் வந்து குமார்னு வச்சுக்கலாம். குமாருக்கு 32 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. நல்ல ஜாப், நல்ல டேலண்டடான ஆளு தான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு ஹவுஸ் லோன் இருக்கு, ஒரு கார் லோன் இருக்கு, அண்ட் இன்னும் சில குட்டி கடன்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். பெரும்பாலான குடும்பஸ்தன் மாதிரி பே செக் டு பே செக்ன்ற ஒரு லைஃப் ஸ்டைல தான் இவர் இருக்காரு. சம்பளம் வரும், எல்லா கடனுக்கும் ஒரு பேமெண்ட் போக அண்ட் பேசிக் நீட்ஸ்லாம் போக அவர் கையில் பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ண எதுவுமே இல்லை. ஆனால் இந்த பே செக் டு பே செக் லைஃப் ஸ்டைலுன்றது சஸ்டைனபிள் கிடையாது. ஃபியூச்சரை கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி இவர் கொஞ்சம் நகர்றாரு. அப்போ யூடியூப்பை திறந்தா 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணா 1 கோடியா அப்படின்ற மாதிரி வாயை பொழக்கிற அளவுக்கு தம்ப்நெயில்லாம் வச்சு பல வீடியோஸ் வருது. பை த வே எல்லாமே ஃபேக், அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ட்ராஷி கண்டென்ட்ஸ் எல்லாம் கடந்து எப்படியோ ஒரு வழியா சில நல்ல வீடியோஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம சொன்ன மாதிரியே இப்பதான் குமாருக்கு இந்த புது பிரச்சனை வருது. அது என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் சொல்ற எல்லாருமே கடன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கடனை முடிச்சிருங்க, நீங்க கடனோட இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா குமாரை போட்டு குழப்பிட்டாங்க. என்னதான் கடனை முடிக்க எஃபிஷியன்டான வேஸ்ல ப்ராப்பரா சேனல் பண்ணி பிளான் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள பசங்க வளர்ந்துருவாங்க, ஸ்கூல் காலேஜ்னு செலவு வந்துடும். இவருக்கும் ஏஜ் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இந்த கற்பனை கதாபாத்திரமா உருவாக்கணும்ல, இதுதான் ஒரு காமன் மேன். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நம்மளோட சிஸ்டம்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து டிசைன் ஆயிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குமார் ஒரு டேலண்டடான ஆளு தான். ஸோ ஜாப்ல ப்ரொமோஷன் ஒரு வாட் எவர் ரீசன்ஸ்னால இப்போ அவரோட பேசிக் எசென்ஷியல்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ண போக கையில் ஒரு 15,000 ரூபா வந்து இப்போ நிற்கிது. இந்த இடத்துல குமார் என்ன பண்ணலாம்? எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணி டேலண்டால வளர்ந்ததுனால தான் இந்த 15K பேலன்ஸ் ஆகுது. அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாமா? தன்னோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கலாமா? ஆர் அவலான்ச்சி ஆர் ஸ்னோபால் மெத்தட்ஸ் மூலமாக இருக்கிற கடனெல்லாம் சீக்கிரம் அடைச்சிடலாமா? ஆர் ஏதாவது ஒரு அசெட்டில் லைக் ஈக்விட்டி, கோல்டு, லேண்டுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆர் இன்னொரு கமிட்மெண்ட்டுக்கு இஎம்ஐ எடுத்துடலாமா? உங்களுக்கு 10 செகண்ட் தரேன். இதில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்னு யோசிச்சு அதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே டைம் வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி யோசிங்க. இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கடன் அடைக்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு இன்னொன்று ஒரு ஆன்சரும் இருக்குது. அதுவும் இன்ஃபேக்ட் கரெக்டான ஆன்சர் தான். அது என்னென்னா ஆப்ஷன் சி, இன்வெஸ்ட் பண்ணுறது. என்ன ப்ரோ குழப்பறீங்களேன்னு கேட்காதீங்க. இந்த செக்மெண்ட்டை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன். இதுதான் ரூல்ஸ்ன்னு கிடையாது, பட் யூ கேன் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இட். ஒரு சின்ன ஸ்பார்க் டு ஸ்டார்ட் வித் அப்படின்ற மாதிரி இதை வச்சுக்கலாம். மிஸ்டர் குமாருக்கு என்னென்ன கடன் இருக்குன்றத நோட் பண்ணிக்கலாம். குமார் வந்து தாங்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னே வச்சுக்கலாம். அதாவது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம். பேர் மினிமம், அதாவது ஒரு மினிமல் ரிட்டர்ன்னு வச்சுப்போம் தெரியுமா, அந்த அளவில் வந்து 11%ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ்னு எடுக்கும்போது சில பேர் 12 வாங்க, 13 வாங்க, இல்லைன்னு 15% கூட சொல்லுவாங்க. அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கூட காட்டுவாங்க. பட் ஐ திங்க் assuming 11% for this example is wise considering the inflation and all other adjustments. இப்போ நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கடன் அடைக்கலாமான்னு பண்ணுறதுக்கு குமார் வந்து ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். அது என்ன பேலன்ஸ்னா, இன்வெஸ்ட் பண்ணால் வர ரிட்டர்னை விட கடனோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு கோ அண்ட் க்ளோஸ் தட் லோன். அதாவது அந்த கடனை எவ்வளோ சீக்கிரமாக அடைக்கிறாங்களோ அதுதான் நல்லது. அதே டைமில் கடனை விட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்சன்டேஜ் எனக்கு நல்லா அதிகமாக வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் தே கேன், அதாவது அந்த லோனுக்கு எக்ஸிஸ்டிங்காக எந்த அளவுக்கு ஒரு இஎம்ஐ போயிட்டுருக்கோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை ஆக்சுவலாக யூ கேன் இன்வெஸ்ட். இதை தான் வந்து நம்ம இப்போ ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கடன்லாம் இருக்குல்ல, இந்த ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன், இந்த எல்லா கடனும் குமார் வந்து நார்மலான ஒரு அமார்டைசேஷன் ஸ்கெடியூல், அதாவது பேங்க்கு கொடுத்த ஒரு ஸ்கெடியூல் படி போனால் எவ்வளோ வருஷம் ஆகும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுவான்றதை நம்ம குயிக்காக வந்து ஃபில் பண்ணிடலாம். இதுக்கு பேசிக்காக நான் என்னோடய அமார்டைசேஷன் கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஷீட்டில் குமாருக்கு இருக்கிற கடன், அதோட பர்சன்டேஜ், எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ இயர்ஸ்,
அண்ட் அந்த இயர்ஸ் படி அவர் ப்ராப்பராக போனார் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டியிருப்பாரு அப்படின்றத இந்த பிக்சரில் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் டோட்டல் பிரின்சிபல் ப்ளஸ் திஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே டோட்டல் கடனோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36, 39, 41 லேக்ஸ் கடன் இருக்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒரு அடிஷ்னலாக எவ்வளோ கட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 37,10,360 rupees வந்து இவர் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருப்பாரு. ஆன் டாப் ஆஃப் இட்ஸ் 41 lakhs. இவ்வளோ பெரிய ஒரு நம்பரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எப்படியாவது கடன்லேருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடணும்ப்பா அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஆனால் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 15,000 இப்போ ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கடன் அடைக்கலாமான்றதான் நமக்கு கேள்வி. இந்த பெரிய கடன் ரெண்டுத்துலேயும் வந்து அவர் அந்த 15,000 நான் பேசிக்காக ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன். லைக் 7,500 அண்ட் 7,500 பிரித்து இந்த ரெண்டு கடன்லையும் அடிஷ்னல் பேமெண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு லோன் அரௌண்ட் 1 yearல முடிஞ்சிடும். அண்ட் பர்சனல் லோன் வில் get completed in 1.75 years, less than 2 yearsல முடிஞ்சிடும். which means எந்த அளவுக்கு கடன் சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வட்டியில் மிச்சம் பிடிக்கிறோன்றதான் அர்த்தம். அப்போ நான் வந்து எவ்வளோ பேமெண்ட் அங்கே பே பண்ணியிருப்பேன்றது இங்கே இருக்குது, which is around 49,000, 50,000 வச்சுக்கலாம். இங்கே நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93,000, 94,000 வச்சுக்கலாம். 93,000 பே பண்ண வேண்டிய இடத்துல நான் ஜஸ்ட் 50,000 தான் பே பண்ணியிருக்கேன். அப்போ பேலன்ஸ் 44,000ன்றது என்னோட சேவ். அடிஷ்னல் பேமெண்ட்ஸ் வச்சு இந்த லோனை சீக்கிரம் முடிச்சோன்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இப்போ நான் இந்த அடிஷ்னல் பேமெண்ட்டை இந்த லோனுக்கு நான் பண்ணாமல் வாட் இஃப் ஐ இன்வெஸ்ட் தெம் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம போகலாம். இந்த ரெண்டு இடத்துலையும், அதாவது இந்த 15,000ன்றதை நான் 3 years வச்சுக்கலாமா? 3 years இஸ் மை மேக்ஸிமம் லோன். ஸோ 3 yearsக்கு ஐ எம் கோயிங் டு புட் திஸ். எனக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா, அதாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை விட்டுறலாம், எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் மட்டும் பார்த்தீங்கன்னா 96,851 வருது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 93,738. நான் இந்த சைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து எனக்கு கடனும் இருக்குன்ற பட்சத்தில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை விட நான் இங்கே இன்ட்ரெஸ்ட்டாகவே இங்கே கட்டிட்டேன். ஸோ இந்த பிரேக் ஈவன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்டாக் அண்ட் டெஸ்ட்ராய் ஆல் த ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ். ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம இந்த 2 லோனை டார்கெட் பண்ணி இதை முடிச்சு விட்டுடலாம். முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் வி ஹாவ் 2 loans. இந்த 2 லோனும் பார்த்தீங்க அப்படின்னா 9% அண்ட் 8.5%ல இருக்குது. இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸிஸ்டிங்காக என்ன லோன் போயிட்டுருக்கோ யூ கேன் மோர் ஆர் லெஸ் கீப் இட் தட் வே. இந்த 15,000 பேலன்ஸ் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராங்கான வில் இருக்கணும். ஒரு எஸ்ஐபி போட்டுக்கலாம், இல்லை வாட் எவர் ஆப்ஷன்ஸ், கோல்டோ, வாட் எவர், விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ, ஆர் இன் திஸ் கேஸ் விச் எவர் ஒர்க்ஸ் ஃபார் குமார், அவன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த 2 yearsல அந்த ஃபஸ்ட்டு 2 லோன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ செகண்ட், அதாவது இந்த 30 lakhs லோனும் 6 lakhs லோனும் பெருசாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு வச்சுக்கலாம். இட் இஸ் கோயிங் ஆஸ் பர் த ரெகுலர் அமார்டைசேஷன் ஸ்கெட்யூல். இந்த சைடு இந்த 15,000 வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 20 yearsக்கு, மேபி அந்த 20லேருந்து நம்ம இந்த ஆல்ரெடி 3 years கழிச்சிட்டோம்ல, ஸோ 17 yearsக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். லைக் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் மட்டும் 54,19,815 rupees. இவர் வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னு கவனிச்சிங்க அப்படின்னா 36,16,622 பே பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் 54,19,815. அப்போது என்னோட நெட் கெயின் எவ்வளோன்னு பாருங்கள். என்னோடது இல்லை, குமாரோடது. இப்போது குமார் லோனே அடைச்சாச்சு, அட் த சேம் டைம் பேரலாக இன்வெஸ்ட் பண்ணி ஹி ஹஸ் காட் ரிட்டர்ன் ஆஃப் 19,000 ப்ராஃபிட் அலோன். இதில் கேபிட்டல் இருக்குது, அதாவது அந்த 17 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 30 lakhs இருக்குது. நான் அதை உள்ளே கொண்டே வரல, அதையும் சேர்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரீவியஸ் கம்பேரிசனுக்கும் கொண்டு வந்திருக்கணும். ஸோ எஸ்டிமேட்டட் ரிட்டர்னை மட்டும் பார்ப்போம், ஏன்னா நம்ம இங்கே இன்ட்ரெஸ்ட் பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டோட கம்பேர் பண்ணும் போதே எனக்கு இங்கே கிட்டத்தட்ட 20 lakhs லாபம் வருது. இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த அவலான்சி, ஸ்னோபால் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த சேனல்லையே எபிசோட் நம்பர்
இந்த சேனல்லே ஃபினான்ஸ் சீரிஸ் எபிசோட் நம்பர் 2 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி கடனோட இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஓட்டப்பானையில் தண்ணி சேர்க்குற மாதிரின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலும் அந்த ஓட்டையோட வால்யூம் எந்த லெவலில் இருக்குது அண்ட் நம்ம என்ன வால்யூமில் தண்ணியை உள்ளே ஊற்றுறோன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதை பொறுத்து அந்த ஆக்ஷன் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல ட்ரை பண்ணுது. இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்வீக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கால்குலேட்டர்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா கடனில் இருக்கிற மக்களாலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்னை எடுக்க முடியுன்றது தான் அல்டிமேட் கோல். இன்ஃபேக்ட் இந்த ஹோல் ஐடியா எனக்கு ஸ்டெம் ஆனது ரீசெண்டாக ராபர்ட் ப்ரோகம்ப் அப்படின்றவரோட ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூ மாதிரி ஒன்று கேட்டேன். அதில் அவர் சொன்ன ஒரு கோட் தான், நம்மளோட ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்ன்றது எப்போவுமே நம்மளோட நெட்வொர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கணும். நெட்வொர்த்துன்றது ரொம்ப சிம்பிள் தான், நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது அண்ட் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ். இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் நான் 5 லட்ச ரூபாய்க்கு வெளியில் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 5 லட்ச ரூபா தான் என்னோட நெட்வொர்த். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தபடி நம்ம கடனையும் அடைச்சிட்டு பேரலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட நெட்வொர்த்துன்றது ஆப்வியஸாக ஆன் தி ஹையர் சைட், அதாவது கிராஃபோட அப்பர் எண்டில் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பிரேக் ஈவன் ஒரு கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது இட் வில் க்ளோன் ஈவன் குயிக்கர். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 5 lakh உங்களுக்கு ஒரு டார்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 lakh ரீச் பண்ணுறதுக்கு மேபி it will take some more time, but second 5 lakh அதாவது 10 lakh ரீச் பண்ணுறதுக்கு it won't take that much time. இப்போ ஃபஸ்ட்டு 5 lakhக்கு ஒரு 5 years ஆயிருக்குன்னா செகண்ட் 5 lakh மேபி 3 yearsல வந்துடும், 3.5 yearsல. தேர்ட் 5 lakh அதாவது 15 lakhன்றது 2.5 years. அதுதான் வந்து த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நம்ம ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான தீனியை போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா we can forever reap its benefits. இந்த வீடியோவில் இந்த 11%ன்றது நம்ம ஊரோட நிஃப்டி அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸோட ஒரு ஆவரேஜாக தான் நான் எடுத்திருப்பேன். அண்ட் ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது, எஸ்பெஷலி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது அதில் கொஞ்சம் ரிஸ்க்கும் அசோசியேட் ஆகி தான் இருக்கும். அண்ட் வாட்ஸ் லைஃப் வித்வுட் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்ன உடனே ஈக்விட்டி மட்டும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்காதீங்க. கோல்டு, பாண்டு, நம்ம சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் ரிசர்ச் ஆன் யுவர் ஓன். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டுன்றது உங்கள்கிட்ட லிக்விடாக இல்லை, அதாவது ஒரு எஃப்டி ஒரு இமீடியட்டாக என்கேஷ் பண்ணுற மாதிரி ஒரு மோடில் இல்லை அப்படின்னா மேபி இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த கேஸ் குமார் வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஸோ 15,000 இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பேசியிருந்தோம், ஒரு வருஷம் சேர்த்தாலே ஆல்மோஸ்ட் 1,50,000 தாண்டி எடுத்துல. கம்பேரிங் டு 1,50,000 ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வரும்போது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடனை சீக்கிரம் அடைக்கலாமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்ற இந்த கொஸ்டின்குள்ளே போய் உங்களோட ரிசர்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் டூ போத். பேசிக்காக கடன் இருக்கும் போதே இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி அதுலேருந்து வர பெனிஃபிட்ஸை அனுபவிக்க முடியும். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம பேசின முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா கடனை வச்சுக்கிட்டே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். அண்ட் ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆனால் நான் இவ்வளோ சொல்லியும் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் சில பேருக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸாக கடன் இல்லாததோட பெனிஃபிட்ஸ்ன்னு நான் சொல்லும் போது அதை அடிக்கிட்டே போகலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ இங்கே நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கடனோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூட்டை தான் நான் கொடுத்துருக்கேன். கடனை ஃபஸ்ட்டு அடைக்கிறது தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆர் அதுதான் உங்களோட கோல் அப்படின்னா இட்ஸ் குட், நீங்கள் அந்த அப்ரோச்சும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட கடன் கொஞ்சம் பெருசு, பட் என்னால் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என் கையில் எந்த கேபிட்டலும் இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் அண்ட் டிப்ஸ் எல்லாத்தையும் உங்களோட பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் எண்ட் அப் வித் அ வைஸ் டெசிஷன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எனக்கு டிஎம்மில் நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, ப்ரோ உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, லைக் பார்க்க கைண்ட் ஆஃப் போரிங்காக இருக்குன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ நான் ஃபஸ்ட்டு ஃபியூ வீடியோஸை விட இப்போ கொஞ்சம் எடிட்டிங்கில் நான் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் என்னால் வந்து இந்த மீம் ரெஃபரன்ஸ் மாதிரியோ இல்லை லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் இமேஜஸ் அந்த மாதிரி வந்து என்னால் போட்டு எடிட் பண்ணுறதுன்றது எனக்கு கஷ்டம். ஏன் அப்படின்னா ஐ எம் நாட் அ ஃபுல் டைம் யூடியூபர், ஐ ஹாவ் அ ஃபுல் டைம் ஜாப். நான் என்னோட 9 to 6 ஜாபில் எந்த குறையும் இல்லாமல் அதை ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் தென் ஐ ஹாவ் அ கிட், ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஃபேமிலி டைம். இதெல்லாம் போக என்னோட கண்டென்ட்ஸை எழுதிட்டு அதை ஷூட்டும் பண்ணிவிடுவேன். இந்த லெவல் ஆஃப் எடிட்டிங்க்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 1 to 1.5 hours ஆகும். ஐ எம் அ ரூக்கி எடிட்டர். ஓகே, அட் திஸ் பாயிண்ட் ஆர் மேபி எனி டைம் இன் த ஃபியூச்சர் என்னோட வீடியோஸோட எடிட்டிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவாலாம் இருக்காது. இட் வில் பி லைக் அ
vlog, அதாவது மோனோலாக் கைண்ட் ஆஃப் ஒரு வீலாகாக தான் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் வுட் லைக் இட். நான் அதனால தான் என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அண்ட் அமேசான் பிரைம் மியூசிக் இது எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க போர் அடிக்குது அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ் இன்னும் ஆடியோ ஃபார்மேட், இல்லை யூடியூப்லையுமே நீங்கள் மோஸ்ட்லி ஆடியோ ஃபார்மேட்லையுமே கூட கேட்கலாம். நான் பெருசாக ரெஃபரன்சஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே கொடுத்துருந்தாலும் அது எல்லாமே அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த நோட்டை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸில் ஒரு 7லேருந்து ஒரு 10 பேர் இதை கேட்டுட்டாங்க வேறு வேறு ஆங்கிளில் இருந்து. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் திஸ் கிளாரிஃபிகேஷன். ஐ திங்க் தட் இஸ் இட். நான் இந்த வீடியோவில் சொல்ல இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிச்சது ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எடுக்கிற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த கண்டென்ட் உங்களுக்கு புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, பட் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி சென்ட் இட் டு சம் ஆஃப் த பாப்புலர் யூடியூபர்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆர் உங்களோட ஃபேவரட் கிரியேட்டர்ஸ்க்கு இது அனுப்புங்க அண்ட் லெட் தம் ரீவொர்க் ஆன் தட். அது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபார்மில் கிடைக்கும் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகுன்றது தான் என்னோட ஒரு கோல். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பை பாய். பின்னாடி இந்த பிரிண்டர்லாம் காணமேன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் ப்ராப்பராக எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்கேன். ஸோ பிரிண்டர் அதோட இடத்துக்கு இப்போ தான் போயிருக்கு. இவ்வளோ நாள் இருந்தது தான் அது ஒரு தப்பான இடம். என்னோட இந்த ஸ்பேஸுமே வந்து ஒரு மேக் ஓவர் போயிட்டுருக்கு. நான் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே ஒரு மாண்டேஜ் மாதிரி நான் காட்டுறேன்.